வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து நம்மளுடைய 51 சக்தி பீடங்கள் மயிலாடுதுறை ராகவன் ஐயா நமக்காக வந்து நமக்கு அம்பாளுடைய பெருமைகளை, அந்த 51 சக்தி பீடங்களை பற்றி சொல்லிகிட்ருக்காரு இல்லையா. அதில் முதல் பீடமான காமாக்கியா கவுகாத்தியில் இருக்குது. போயிட்டு வந்தேன். அம்பாளுடைய பரிபூர்ண ஆசினால் அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லலாம். ரொம்பவே காமாக்கியா ஈர்த்தது அப்படின்னே சொல்லலாம். அதனாலேயே வந்து அதுவும் ஒரு ஸ்பெஷலான நாளில் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. உண்மையிலே காமாக்கியா வந்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். நந்தினி கூட போகணும் அப்படின்னு ஒரு தடவை ட்ரை பண்ணோம். அன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு, அதனால் அப்போ போக முடில. அல்லது நந்தினி கூட போயிட்டு வந்திருப்பேன். அது மிஸ் ஆகும்போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்மளுக்கெல்லாம் எங்கேயுமே போக முடியாதா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது. அடுத்து வந்து அம்பாள் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நீ என்னை பற்றி தெரிஞ்சிட்டு வாயேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம்தான் வந்து சக்தி பீடங்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தோம். மயிலாடுதுறை ராகவன் ஐயாவோட அறிமுகம் கிடைச்சது. அதுக்கப்புறம்தான் வந்து அதுவும் 51 சக்தி பீடத்தில் முதல் பீடமான அதாவது அம்பாள் உபாசகர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கக்கூடிய முதன்மையான பீடம்னு சொல்லக்கூடிய காமாக்கியாவுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அது வந்து அவர் வாக்கில் கேட்கும்போது அதை கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி கேட்டிருப்பேன். அவருடைய அந்த காமாக்கியா பற்றின அந்த பதிவு வந்து நான் மனப்பாடமே பண்ணிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறையா கேட்டு ஆசைப்பட்டு போயிட்டும் வந்தேன். அப்போ ஒவ்வொரு இடமும் போகும்போது ஐயா கைட் பண்ண மாதிரியே இருந்தது. இன்னொன்று என்னென்னா, எல்லாருக்குமே வந்து அந்த இடம் ஒரே வார்த்தையில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அங்கே உள்ளே போகும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, அம்மாவோட கர்ப்பப்பைக்குள்ளே திரும்ப போகிற மாதிரி இருந்தது. கர்ப்பப்பைக்குள்ளே தான் இருக்கமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருந்தது. ஏனோ தெரில, உள்ளே போகும்போது அப்படியே கதறி அழனும் போல் இருந்தது. என்னை அறியாமல் அழுகையாக வருது. என் பிள்ளைகள்கிட்ட கூட பேசவே இது இல்லை, தோணலை. இருந்தாலும் என்னை நான் இது பண்ணிக்கிட்டு அவங்கள பார்க்குறேன். அவங்க என்னை விட ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு இதில் இருக்காங்க. அந்த இடத்தோட எனர்ஜி அப்படின்னு சொல்லணுன்னா, எப்படி காமாட்சி அம்மன் கோவிலில் அம்பாள் கூப்பிட்டு அந்த முதல் தடவை நான் போயிட்டு வந்த பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்த அந்த அனுபவத்தை சொல்லியிருப்பேன் பழைய வீடியோவில். அதே மாதிரியான ஒரு அனுபவம் கொடுத்தது தான் இந்த காமாக்கியா வேறு இல்லை, காமாட்சி வேறு இல்லை அப்படின்னு ஐயா ஒரு பதிவு பேசி கொடுத்தாங்க. இந்த காமாட்சிக்கும் காமாக்கியாவும் அவ்வளவு கனெக்டடாக இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு பெரிய விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நான் என்னுடைய அந்த பிறந்த நாளான டேட் ஆஃப் பர்த் 4ஆம் தேதி தான் வந்து நான் வந்து காமாட்சி அம்மன் கோயில் போகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 2ஆம் தேதியே போகிறேன். 2ஆம் தேதி காஞ்சிபுரம் போகக்கூடிய ஒரு வேலைன்றதை விட சார் சொல்கிறாரு, மத்தியானம் திடீர்னு வந்து ஒரு 2 மணிக்கு நீ போயிட்டு வந்துடுறியா அப்படின்னாரு. எனக்கு வந்து அதை மறுக்க முடியலை. சரி போகலாம் அப்படின்னு சொல்லி காரில் ஏறி உட்காந்தா அவ்வளோ டயர்டாக இருக்குது, அவ்வளோ தூக்கம் வருது. ஒரு மாதிரி டயர்டாகவே குழப்பமாகவே போகிறேன். ஏன் நான் இப்போ காஞ்சிபுரம் போகணும்? நான் தான் 4ஆம் தேதி வேறு காலையிலேயே போகணுமே, நான் ஏன் இப்போ போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு போகிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, மனக்குழப்பம். இப்படியே வீட்டில் போய் பேசாமல் படுத்துடலாமான்னு கூட தோணுச்சு. இருந்தாலும் போயே ஆகணும்னு ஏதோ ஒன்று இழுத்தது, போயிட்டேன். அங்கே போனால் நம்ம லதாமா வந்து திடீர்னு பார்த்தா அவங்க கேக்கோடு வந்தாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, நீங்கள் 4ஆம் தேதி வர்றீங்களோ என்னவோ, அதனால் நான் இன்றைக்கே வந்து உங்களுக்கு கேக் கட் பண்ணணும்னு எடுத்துகிட்டு வந்தேன். நாங்கள் அப்போது கேக்கெல்லாம் கட் பண்ணுறோம். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தோணுது அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு. ஏன்னா அங்கே நம்ம சண்டியாகத்தோட கலச தீர்த்தத்துக்கான குடம் வந்து மாமிக்கு கொடுக்காமலே இருக்குது. அவங்க வந்து நம்ம வந்து சண்டியாகத்தில் அம்பாளுக்கான அந்த
சுகாசினி பூஜைக்கு அவங்க சொல்லி தான் ஏற்பாடாச்சு. ஆனால் அவங்களுக்கு நான் ஒரு மரியாதையும் பண்ணலையே. அவங்கள வர சொல்லி இந்த கலசம் கொடுக்கணுன்ட்டு கால் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, அம்மா நான் வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் அங்கேயே இருங்க, ஏன்னா கோவில் பக்கத்துலேயே அவங்க வீடு, நீங்கள் அங்கேயே இருங்க, நானும் கோவிலுக்கு வரேன்னாங்க. நானும் இன்றைக்கி போகணுமா, நானும் நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாமான்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போகிறோம். அங்கே போனால் வந்து ரொம்ப அம்பாளுக்கு விசேஷம். ஆவணி மூலம், நாங்கள் இது யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில, ஆவணி மூலம் காமாட்சிக்கு அவ்வளோ விசேஷமாக. என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா எனக்கு அவங்க சொன்னது புரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு குட்டி டப்பாலேருந்து புட்டு எடுத்து கொடுத்தாங்க. அம்பாள் திரண்ட நாள் இன்றைக்கி அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து எல்லாருக்குள்ளாம் அந்த புட்டு கிடையாது. அன்னைக்கு பூஜை உபயோகம் பண்ணவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்க எடுத்து வச்சு எங்களுக்கு கொடுக்குறாங்க. அன்றைக்கி போகிறோம், அம்பாள் சந்தன காப்பில் ஏதோ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. அதுவும் ஏதோ கிண்டலாக சிரிக்கிற மாதிரி இருக்குது. எப்போதுமே அவளுடைய அந்த கடைக்கண் பார்வை இருக்கும். அது என்னவோ ரொம்ப சிரித்த மாதிரி இருந்தது. எனக்கு அப்போ வரைக்கும் தெரியல அந்த திரண்ட நாள்னால் என்ன அர்த்தம் அப்படின்றது புரியலை. திரும்ப மாமி வீட்டுக்கு வர்றோம், நீங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வர்றீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே போகிறோம். அந்த புட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நான் இப்படியே பார்க்குறேன். அவங்க சொல்ல அம்பாள் பெரியவளான நாளுன்னாங்க. காமாட்சி ஒரு பெண்ணாக பிறந்து வளர்ந்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காஞ்சிபுரத்தில் அவள் பெரிய பொண்ணான நாளாம். அப்போ அம்பாளுடைய சிரிப்புக்கு எனக்கு அர்த்தம் புரிஞ்சது. காமாக்கியா போறியா, போ. காமாக்கியா வந்து யோனி பீடம் இருக்கிற அம்பாள் சந்நிதி எல்லாத்துலேயுமே வந்து இந்த அம்பாளுக்கு மட்டும் நம்மளை மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாத விளக்குன்னு சொல்லக்கூடிய அந்த இது நடக்கும். அதை ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க அப்படின்றதெல்லாம் காமாக்கியாவில் மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன். காஞ்சிபுரத்தில் ஆவணி மூலத்தில் அம்பாளுக்கு அந்த பூஜை நடக்குது. அதை கேட்கும்போது நீ காமாக்கியா போகிறேல்ல, அங்கே இருக்கிறதும் நான் தான், இங்கே இருக்கிறதும் நான் தான் சொன்ன மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு நிகழ்ச்சி. இத்தனைக்கும் தாண்டி தான் அதுக்கப்புறமா தான் காமாக்கியா போகிறேன். 4ஆம் தேதி பிறந்தநாள். காலையிலேருந்து பயங்கர பிஸி. ஈவினிங் ஃபுல்லாக பிறந்தநாள் கொண்டாட்டம். வீட்லேயுமே இந்த தடவை முதன்முறையாக நம்மளோட வாராகி வாரியர்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும், சொந்தக்காரங்க இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு மட்டுமே சொல்லி ஒரு கேக்கெல்லாம் வெட்டி ஒரு கெட்டு கதர். எப்போதுமே இங்கே பூஜையிலேயே மீட் பண்ணுறோம், ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மீட் பண்ணலான்னு சொல்லி அவங்களெல்லாம் வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும். அது முடிச்சு எல்லாம் நாங்கள் படுக்க நைட்டு 12 மணி ஆச்சு. காலையில் 8 மணிக்கு 8:45 ஃப்ளைட்டு கிளம்பி போனேன். போய் அம்பாலை போய் தரிசிக்க போகிறோம். அங்கே போய் மத்தியானம் 1:30க்கு அங்கே வந்துருங்கன்னு சொன்னாங்க. எங்களுடைய வாடிக்கையாளர், நம்மக்கிட்ட காளி வாங்கின வாடிக்கையாளர் ஐயா கார்த்திக் அவங்களுடைய வழிகாட்டுதல் படியாக வந்து எனக்கு அங்கே ஒருத்தவங்க அறிமுகப்படுத்தி அவங்க தான் உள்ள தரிசனத்துக்கெல்லாம் உள்ளே கூப்பிட்டு போனாங்க. அவ்வளோ நல்ல தரிசனம். ஒன்று அங்கே வித்தியாசமாக நம்மளை உணர வைக்கிற மாதிரி இருந்தது. காமாக்கியா போயிட்டு வரும்போது எனக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உடம்பை நாம் நல்லா வச்சுக்கணும். உடம்பை நல்லா வச்சுருந்தா மட்டும்தான் இவ்வளோ பெரிய சக்தியை நம்ம வந்து தாங்க முடியும் அப்படின்றத. அங்கே உள்ள எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னா, ஒரு சில இடங்களுக்கு போகும்போது இந்த தியானம் மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு அதால் உணர முடியும்னுவாங்க. இந்த இடம் துடிக்கும்னுவாங்க. நம்மளுடைய ஆக்ஞா சக்கரம் வந்து துடிக்கும் அப்படின்வாங்க. அங்கே வந்து அப்படியே வெடிச்சிரும் போல இருக்குது. அப்படி ஒரு வலி. இந்த இடம் மட்டும் வலிக்குது, அது தலைவலியெல்லாம் கிடையாது. இந்த இடம் மட்டும் அப்படியே துடிக்குது. அப்படி ஒரு எனர்ஜி அந்த இடத்துக்குள்ளே இருக்குது. அது எல்லாம் பார்த்து தசமகா வித்யா எனக்கு வந்து ஒவ்வொரு இடமும் மயிலாடுதுறை ராகவன் ஐயாவையும் எங்களுடைய வராக குருஜியையுமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தது. மயிலாடுதுறை ராகவன் ஐயாவுடைய அந்த ஸ்பீச்சில் அவர் சொல்லியிருப்பார், 51 சக்தி பீடத்தை பற்றி சொல்லும்போது, அந்த 10 தசமகா வித்யா சொல்லும்போது சொல்லியிருந்தார் இல்லையா. அதனால் அதை மைண்டில் வச்சுட்டே போனதுனால ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலு. இப்படி தான் இருக்கும்னு நம்ம நினச்சதை விட இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. நிறையா வந்து பூஜை நடந்துக்கிட்டே இருக்குது. எங்கெங்கேயோ இருந்து மக்கள் வர்றாங்க. அப்படியே ஒரு இது
அது மாதிரி உமானந்தர் பார்த்தே ஆகணுன்ற ஒரு எண்ணம், இது எல்லாம் வந்து ஐயாவோட அந்த 51 சக்தி பீடத்தோட தெளிவான விளக்கம் கேட்டு போனதுனால என்னால் கனெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது மாதிரி ஒரு தடவை நம்ம போனதே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ரொம்பவும் நல்லாவும் இருந்தது. இதில் அம்பாளுடைய சன்னதி எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து திருப்பதி மாதிரி தான், பயங்கர கூட்டம் இருக்குது. எங்கள் கூட பார்த்தவர் சொன்னார், காலையில் 6 மணிக்கு வந்து உட்காந்தாராம். அது வந்து அதுக்கு அவர் வெளியில் வரும்போது சாயங்காலம் 6 மணி போல் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து அவ்வளோ இருக்குது. ஃப்ரீ தர்ஷனில் போகும்போது அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆனால் அம்பாள் புண்ணியத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 2 மணி நேரத்தில் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. உட்காந்து அம்பாளை பார்த்து அங்கே நம்ம ஐயா சொன்ன மாதிரி எல்லா இடத்தையும் வந்து நம்மளால் தொட்டு அதை ஸ்பரிசிக்க முடியுது. அவர் சொன்ன மாதிரி அங்கே உள்ள அந்த அவர் சொன்னார் இல்லையா, தண்ணியை நீங்கள் பானம் அந்த பானம் பண்ணலாம். அங்கே அம்பாள் பக்கத்தில் தண்ணி வந்து ஊற்று மாதிரி அந்த இடத்துல ஊறி வந்துக்கிட்டே இருக்கும், அதை நீங்கள் எடுத்து பானம் பண்ணலான்னாரு. அங்கே ஃபுல்லாக பூவாக மிதந்துட்டுருக்கு. ஆனால் அந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூராக இருக்குது. அந்த பூ வாசமோ எதுவுமே இல்லாமல் அது எப்படி அது கிடைக்கிது அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு அதிசயமாக அந்த இடம் இருக்குது. அதை முடித்து அப்படியே வெளியில் வந்து அப்படியே சுற்றி வர்றோம். சுற்றி வரும்போது அவர் சொன்னார், நீங்கள் அப்படியே ஒரு பிரதட்சணம் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் போங்க அப்படின்னாரு. பிரதட்சணம் பண்ணி வரும்போது நடந்த அதிசயம் என்னென்னா, இப்படியே பார்த்துட்டு வரோம், சாமியை பார்த்துட்டோன்ற சந்தோஷம் ஒரு பக்கம். அப்படியே வெளியில் வந்து என் பொண்ணுங்க 2 பேரோடையும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன். ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்குவோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தா பெரியவ. சந்தோஷமாக அம்மா சிரிங்கம்மான்னு சொன்னால் எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். தூரமாக ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கும் ஒரு பெரியவர் உட்காந்துருந்தார். அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்து எங்களை பார்த்து அவர் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது சிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டே எங்களை பார்த்துட்டு இருந்தார். அவர் கும்பிட்றத பார்த்தோன்னே நாங்களும் கும்பிட்டோம். அவர் பக்கத்தில் ஒருத்தரோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். மா துர்கா, மா சரஸ்வதி, மா லக்ஷ்மின்னு எங்கள் 3 பேரையும் பார்த்து கும்பிட்டாரு. அது எங்களுக்கு வந்து ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவருக்கு வணக்கம் சொன்னோம். நான் இது அவர் வந்து வேகமாக இறங்கி வந்து அவருடைய அந்த கை பையிலிருந்து 100 ரூபாய் கட்டு ஒன்று வச்சுருந்தாரு. அதை எடுத்து எங்கள் 3 பேருக்கும் கையில் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி அந்த காசை கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் கொடுக்குறாரு பெரியவர்ன்னுட்டு நாங்கள் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு குனிகிறோம். அவர் எங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறாரு. ஒரு கோவிலில் அம்பாள் சன்னதியிலேருந்து 1 ரூபா கிடைக்காதா அல்லது ஒரு பூ கிடைக்காதான்னு நினைக்கிற இடத்துல அப்படி ஒரு நிகழ்வு. இதை நாங்கள் எங்களை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லலை. இதுதான் பக்தியோட முதல் பெரியபடி. இதுதான் என்ன சொல்கிறது, உச்சகட்ட நிலைன்னு சொல்லலாம் அவர் வச்சிருக்கிற பக்தி. ஏன்னா பார்க்குற அத்தனையும் சக்தியாக பாருங்கள். நான் உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், ஒவ்வொரு பெண்ணும் சக்தி தான், ஒவ்வொருத்தரையும் தேவியாக பாருங்கள், ஒவ்வொருத்தரையும் அம்பாளாக பாருங்கன்னு சொல்லுவேன். அவங்களுக்குள்ள அந்த குணம், உங்களுக்கு பிடிக்காத குணம் இருந்தால் கூட அது கூட ஒரு வித சக்தி தான் நினச்சிட்டு பாருங்கன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் பாருங்கன்னு சொல்லுவேன். அவர் எப்படி தேவியை பார்க்குறாரு அப்படின்னா, 3 பேரும் ஒரே மாதிரி ஆடை உடுத்தியிருக்கிறோம், ஒரே மாதிரி சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்குறோமா. அவருக்கு எங்களை பார்த்தா அப்படி தோணுதான். இதுதான் வந்து உண்மையான பக்தி நிலை. பார்க்குற அத்தனை உயிர்கள்லேயும் அம்பாள் தெரியணும். அவரை நான் வணங்கிக்கிட்டேன். அப்புறமா பேசும்போது சொன்னார், நான் பாம்பேலேருந்து வந்திருக்கேம்மான்னாரு. கூட உட்காந்துருக்கிறவர் வந்து நம்ம சென்னையில் இருக்கிறவர் வைர வியாபாரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இதை முடிச்சுட்டு அடுத்து போகிறோம். ஒருத்தர் தியானம் பண்ணிக்கிட்டே இப்படி கையை காமிச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. ஒன்றும் இல்லை, பக்கத்தில் போய் நின்னவுடனே ஏதோ திஷ்டியெல்லாம் கழிக்கிற மாதிரி அவங்களில் ஏதோ பண்ணுறாங்க. அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வர்றோம். ஹைட்டாக ஒருத்தர், அவருக்கு ரொம்ப கூட வயசு இருக்காது, ஒரு 35 வயசு தான் இருக்கும். ஹைட்டாக தாடியெல்லாம் பெருசாக வச்சு காவியோடு உடுத்தி அம்பாள் நாமம் அத்தனையும் சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே அவர் பாட்டுக்கு நடந்து போகிறார். அவர் யாரையும் பார்த்து சொல்லலை, அவர் பாட்டுக்கு நாமம் சொல்லிவிட்டு எங்கள் முன்னாடியே நடந்து வர்றாரு. வாராகி வாராகின்றதை மட்டும்
2-3 வாட்டி சத்தமாக சொன்னார். எங்களுக்கு அதை கேட்கும்போது, அம்மா இங்கேயும் உன்னோட நாமத்தை நான் கேட்குறேன். அதே மாதிரி காமாக்கியால் உள்ள அம்பாள் பார்த்துட்டு அதில் வந்து உடனே நம்மளை வந்து அந்த அம்பாளை தொட சொல்லி அந்த தண்ணியை பானம் பண்ண சொல்லிவிட்டு நம்மளை உடனே எந்திரிச்சு நகட்டுவாங்க. நான் எந்திரிச்சு, பொண்ணுங்கள்லாம் 2 பேரும் எந்திரிச்சு வெளில வந்துட்டாங்க. நான் மட்டும் தனியாக பின்னாடி போய் நின்றுட்டேன். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட உள்ளே நின்னேன். அங்கே வந்து கடைசியாக நான் கிளம்பும்போது ஒருத்தர் கத்துறார், காமாட்சி 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 4 வாட்டி அந்த சத்தம், அம்பாளுடைய நாமம். எனக்கு அப்படியே சிலுத்து போச்சு. இது வந்து ஐயாட்ட வந்து சொன்ன மயிலாடுதுறை ராகவன் ஐயாவுக்கு கால் பண்ணி சொல்லும்போது சொன்னார், அம்மா அம்பாள் உங்ககிட்ட பேசியிருக்காம்மா அப்படின்னாரு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி தசமகா வித்யா பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உடம்புல எனர்ஜி இருந்தால் தான், உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கணும். இது பார்க்கணுன்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஆனால் அது வந்து ஒவ்வொரு இடமும் என்ன, அது ஃபுல்லாகவே மழை தான். அங்கங்கே அந்த 10 தசமகா வித்யக்கெலாம் நம்ம வந்து 8 வந்து நடந்து தான் நம்ம பார்க்கணும். 2 பார்க்க அப்பவும் கூட நம்ம உள்ளே நடந்து போயிட்டு வர்றது அதுக்கு தூரம் இருக்குது. 10வது பார்க்கும்போதும் நாங்கள் வந்து நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டோம். இந்த 10 இடமுமே, ஏன்னா இது வந்து ஈக்குவல் நம்மளை மாதிரி ஒரு சமமான நிலப்பரப்பில் இல்லை. மேலே இறங்கி கீழே இறங்கி அப்படியெல்லாம் போது. தூமாதேவி பார்த்தோம், பைரவி பார்த்தோம், பகலாமுகி பார்த்தோம். பகலாமுகி ஐயா ஏன் அவ்வளோ சொன்னார், புவனேஸ்வரி உச்சியில் இருக்காங்க, அவங்களையும் போய் தரிசிச்சுட்டு வந்தோம். அங்கே ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருக்காங்க. அங்கே ஃபுல்லாகவே வந்து தந்திரா வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தந்திரா வழிபாடுன்றது வந்து அம்பாளுக்கு படைக்கக்கூடிய, அது என்ன வேணாலும் படைக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே அந்த எனர்ஜி லெவலை இது பண்ணுறதுக்காக எப்போதுமே பலி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது வந்து கிடா வந்து பலி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை வச்சு பூஜை பண்ணுறாங்க. அங்கே வந்து எங்கே பார்த்தாலும் அது நடந்துக்கிட்டே இருக்குது. நிறையா புறாவெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறையா விஷயங்கள் அங்கே நடந்துட்டுருக்குன்னாலும், ஆனால் அங்கே உள்ள எனர்ஜி வந்து நம்ம அந்த ஊரை விட்டு வெளியில் வர்ற வரைக்கும் அந்த துடிப்பு வந்து அடங்கவே இல்லை, அந்த வலி வந்து போகவே இல்லைன்ற அளவுக்கு. பொண்ணுமே அதே தான் சொன்னான், அம்மா காதெல்லாம் அப்படியே காதுக்குள்ளே இருந்தெல்லாம் என்னமோ வருதுமா, என்னென்னமோ செய்துமா, அந்த அளவுக்கு இருக்குமா அங்கே உள்ள எனர்ஜி, எப்படிமா பேலன்ஸ் பண்ணுறது. அது மாதிரி அதே கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பைரவரை போய் தரிசிக்கும் போதும் அந்த ஃபீல் வந்து அவ்வளவு இருந்தது. இப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வரும்போது பகலாமுகி பார்க்கும்போது எங்களுக்கு வித்தியாசமான அனுபவம். ஐயா சொன்ன மாதிரி எதிரிகளே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பகலாமுகிக்கு போய் பூஜை பண்ணிட்டு வருவாங்கன்னு சொன்னார். அது அந்த பூஜையுமே நாங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. இப்படி 10 தேவிகளையும் பார்த்து காமாக்கியாவையும் பார்த்தது வந்து உண்மையிலேயே பெரிய பாக்கியம். இது வந்து நிறையா நம்ம வந்து சக்தி பீடத்துக்கு ஆல்ரெடி நான் போயிருக்கேன் அப்படின்னா கூட அது சக்தி பீடம், அதை தெரிஞ்சு போகணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து இந்த காமாக்கியா பயணம் எனக்கு வந்து உணர்த்தி இருக்கு. அவ்வளோ அருமையான பயணம். இதில் என்னென்னா ஒரு நல்ல அனுபவம் என்னென்னா, ரொம்ப வருஷம் கழித்து அபி ஆனந்தியோட நான் தனியாக போனது. இந்த அனுபவத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 2 பேரும் என்னையே தான் அவங்க பேரண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீ எப்படி இருக்காதீங்க, அப்படி கிளம்புங்க, இப்படி கிளம்புங்க, நீங்கள் சீக்கிரமாக கிளம்புங்க, இது மாதிரி எல்லாம் அவங்க நீங்கள் இங்கே வாங்க. ஏன்னா தமிழ் எங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாது, 3 பேருக்குமே ஓரளவுக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் வேறு யாருமே கிடையாது, 3 பேரும் தனியாக போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து 2 முழு நாள் வந்து அபி ஆனந்தியோட இருந்திருக்கேன் அப்படிங்கிறதும் ஒரு நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. திரும்ப எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறது என்னென்னா, நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்றது தான். ஏன்னா அங்கெல்லாம் காசு இருந்தால் போயிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. உடம்பு அந்த சக்தியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சக்தி இருக்குது. அந்த ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் போகும்போது எனக்கு சாமி என்ன சொல்லுது அப்படின்னு தோணுச்சுன்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, தெம்பு இருந்தால் வந்து என்னைய பாருன்னு சொல்லுது சாமி. உனக்கு சக்தி இருந்தால் வந்து என்னைய பாரு, சக்தி இல்லாத உடம்பை வச்சுக்கிட்டு என்கிட்ட வராதேன்னு சொல்லுது. உன் உடம்பை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லுது. ஏன்னா மேலே ஏற ஏற நெஞ்சு வலிக்குது, மூச்சு வாங்குது.
என்னென்னமோ செய்யுது. ஏன்னா எங்கே போனாலும் காரு, எங்கே போனாலும் ஆட்டோ, எங்கே போனாலும் வண்டியில் போகிறோம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறி இருக்குது. என் பொண்ணு சொல்லிக்கிட்டே வந்தா, உங்களை வாக்கிங் போகிறேன்னு போங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் யோகா பண்ணுங்கன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறீங்க, போன உடனே ஆரம்பிக்கிறேன். உண்மையிலே அந்த உடனே உடம்பை நல்லா பார்த்துக்கணும், நிறையா பார்க்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்குன்னா, முதல்ல உடம்பை நம்ம நல்லா வச்சுக்கிட்டோன்னா தான் நம்மளால் அதெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணத்தை இது சொன்னது. அது மாதிரி உமானந்தர் ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. ஏன்னா போட்டில் போய் பிரம்மபுத்திரா நதி அது அவ்வளோ ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்குது, அவ்வளோ அழகு. அதை பிரம்மபுத்திரா நதியில் போய் அதுக்கப்புறம் மேலே ஏறி அந்த இதுவுமே ரொம்ப கடினமாக தான் இருந்தது. மேலே போய் நாங்கள் அங்கே இருக்கிற சுவாமி ஒவ்வொரு சுவாமியாக தரிசிச்சுட்டு அப்படியே மேலே போயிட்டுருக்கோம் உமானந்தர் பார்க்குறதுக்கு. அப்போது நம்மளுடைய நாகப்பட்டினத்திலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க வேகமாக கேட்டாங்க, நீங்கள் விளக்கு கடைக்காரங்க தானே அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ அழகாக அவர் எங்கள் கூட அவங்க அம்மா, மருமகன், பையன் 3 பேர் வந்திருந்தாங்க. 3 பேருமே அவ்வளோ சாமி பக்தியாக இருக்காங்க. இதில் என்னென்னா அவர் சொன்னார், நான் பாடல் பெற்ற ஸ்தலங்கள், அது மாதிரி 108 திவ்ய தேசம், 51 சக்தி பீடம், இதெல்லாம் நான் ஒரு பெரிய டைரி மாதிரியே வச்சுருக்கேங்க, நீங்கள் வேறு எங்கேயாவது போகணுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னப்போ, ஓ இதுக்கு தான் இவங்களை மீட் பண்ண வச்சியாம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா அவ்வளோ இடங்களுக்கு அவங்களும் பயணப்பட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பேசி அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அவங்கக்கிட்ட. அங்கே உமானந்தரில் உட்காந்து சுவாமியை தரிசிச்சுட்டு வரும்போது ஒவ்வொரு இடமும் போகும்போது அம்பாளை இறங்கி பார்க்கும்போது அவ்வளோ டீப்பாக இறங்க வேண்டியிருக்கு. அவ்வளோ டீப்பாக இறங்கி போய் தான் நம்ம சாமியை அம்பாளை தொட்டு, நம்ம ஊர் மாதிரி உண்மையிலே அங்கே எந்த உருவமும் இல்லை, திரிசூலம் வச்சுருக்காங்க, பலிப்பீடம் உண்மையாகவே அது பலிப்பீடமாக தான் இருக்குது, அங்கேயே தான் பலியெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இடம் அவ்வளோ எனர்ஜியானதான், அந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ண அதெல்லாம் கொடுத்து தான் ஆகணுன்றாங்க. அவ்வளோ அழகான ஊர், ஒரு நல்ல ஒரு அந்த நீல பர்வதம் அப்படின்றாங்க அந்த மலையை, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய புவனேஸ்வரி, பகலாமுகி உண்மையிலேயே அது வேறு மாதிரியான ஒரு அனுபவம். உள்ள பார்க்கறதெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம ஊர்லெலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பூஜையை பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு இந்த வாட்டி போகும்போது ஒரு ஆசை வந்தது. எப்போதுமே ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா அப்பா பார்த்தாச்சு போதும், நம்ம இந்த இடத்த பார்த்துட்டோம், ஏன்னா இவ்வளோ சிரமப்பட்டு பார்த்தோம் அப்படின்ற ஒரு எண்ணமும், அடுத்து நம்ம போகணுன்ற எண்ணம் கூட ரொம்ப கோயிலெல்லாம் வராது. ஆனால் இது சிரமமாக இருந்தாலும் அடுத்தும் நம்ம வரப்போகிறோம் அப்படின்ற எண்ணத்தை கொடுத்தது இந்த காமாக்கியா தான். அடுத்தும் போகணும், அப்பப்போ போக போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை எனக்குள்ளே இந்த அம்பாள் விதைச்சிருக்கா. ஐயா மயிலாடுதுறை ராகவன் ஐயாவும் சொன்னார், ஒரு தடவை போனால் அங்கே 3 தடவை அவள் திரும்ப திரும்ப அழைப்பா, அடுத்தடுத்து நீங்கள் போவீங்கன்னாரு. அப்படி அழைச்சா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு நாள் போயிட்டு வந்ததே 2 நாள் அங்கே இருந்திருக்கிறோம். இந்த 2 நாளே ஏதோ அந்த ஊரே பழகுன மாதிரி, இதுக்கப்புறம் இதுதானேன்ற மாதிரி புரிகிற மாதிரியான ஒரு அனுபவத்தை அந்த ஊர் கொடுத்தது. அதே மாதிரி தெரியாத ஊர் போகிறோம் அப்படின்றதுனால எனக்கு எல்லோரும் என்ன சொன்னாங்க, நார்த்து போகிறீங்க, முதல்ல தெரியாத ஊருக்கு போகிறோம், அதனால் நீங்கள் நகையெல்லாம் போட்டு போகாதீங்க, மஞ்சக்கயிறு கட்டிக்கோங்க, அதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நான் அப்படியெல்லாம் கலட்டி வச்சுட்டுலாம் போக முடியாதுன்னு சொல்லி தான் க்ளோஸ் நெக்கில் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம். க்ளோஸ் நெக்காக இருக்கட்டும், சேஃபாகவும் இருக்கும், நம்ம ஃபுல்லாக பயம் இல்லாமல் சுற்றுற மாதிரியும் இருக்கும் அப்படின்றதுனால அதில் முதன்முறையாக ஒரு கோவிலுக்கு போகும்போது சுடிதாரில் போனேன். இது ஒரு வித்தியாசமான அனுபவம், இருந்தாலும் ஆனந்தமான அனுபவம். ரொம்ப சந்தோஷமாக நார்த் இந்தியாவிலலாம் சொல்கிற மாதிரி அங்கே உள்ள பெண்களெல்லாம் பார்க்கும்போது
நான் ஆல்ரெடி ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், அங்கே இருக்கிறவங்க எல்லாம் லிப்ஸ்டிக் போடுறாங்க அப்படின்ட்டு. இந்த லிப்ஸ்டிக்ன்றது அவங்க வந்து நம்ம எப்படி குங்குமம் வச்சு நான் மங்களகரமானவள்னு காட்டுறோமோ அது மாதிரி நான் ஒரு சுமங்கலி, நான் ஒரு மங்களகரமானவள்னு காட்டிக்கிறதுக்காக தான் அந்த லிப்ஸ்டிக் அவங்க போடுறாங்களாம். அது கேட்கும்போது சந்தோஷமாக இருந்தது. அதை நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்ற எண்ணமும் வந்தது. எல்லாரும் ரொம்ப ரசித்து ரொம்ப அழகாக கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. இதை நான் சொல்லணுன்றதை விட காமாக்கியா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கொடுக்கும். அதை பற்றி தெரிஞ்சு போகும்போது இன்னுமே அவ்வளவு ஆனந்தத்தையும் கொடுக்குது. அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் கொடுக்குது. தொடர்ந்து போக போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தையும் கொடுக்குது. மயிலாடுதுறை ராகவன் ஐயா டிசம்பர் மாதம் அவங்களுடைய சிஷியர்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்து வகுப்புகளை கற்றுக்கக்கூடிய சிஷியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போக போகிறதா சொல்லியிருக்காரு. அப்படி உங்களுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அவரோட கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சாதுக்களும் அம்பாளை வணங்கக்கூடிய அந்த தேவி உபாசகர்களும் அங்கேயே அவ்வளோ அழகாக இருந்து அதை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு விதமான அனுபவம். அதை வாய்களால் என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் அந்த காமாக்கியா கொடுக்கணுமா. நீங்களும் உடம்பை நல்லா தெம்பாக வச்சுக்கிட்டு, ஏன்னா நிறையா ஏறி இறங்க வேண்டியிருக்கு. 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நம்ம சொல்லிடலாம். ஆனால் அது ஃபுல்லாக டீப்பாக இறங்கி ஏறி அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. உடம்பை நல்லா வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் காமாக்கியா போயிட்டு வாங்க, அல்லது உடம்பை அதுக்காக தயார்படுத்திக்கிட்டு போங்க. இன்னுமே ஆனந்தமாக இருக்கும் இந்த பயணம். ஒரே நாளில் பார்க்க முடியுமா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஒரே நாளில் அங்கே வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கோவிலை வந்து 4:30 மணி 5 மணின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி 5:30க்கெல்லாம் கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 5:30 6 மணிக்கெல்லாம் அங்கே வந்து க்ளோசிங் டைம்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அங்கே சீக்கிரம் இருட்டாகுது. விடிய காலம் சீக்கிரமாக விடிஞ்சிருது. 4:45க்கெல்லாம் நம்ம ஊரில் 6 மணி மாதிரி இருக்குது. 4:45 5 மணிலாம் நம்ம ஊரில் 6 மணி 6:30 மணி மாதிரி இருக்குது. 5 மணிக்கு எனக்கு 7 மணி வெயில் அடித்தது அங்கே. ஆனால் அஸ்ஸாம் டீக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே நம்ம ஊர் மாதிரி டீ கடைலாம் நிறைய இல்லை. அது ஒரு போனதுலேருந்து திரும்ப வர்ற வரைக்கும் சாப்பிட்டோமா அப்படின்னு கேட்டால், அம்பாள் தரிசிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு தேடி ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து அங்கே போய் சாப்பிட்டோம். கொஞ்சமாக அது ரொட்டி இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். சாப்பாடு அப்படிங்கிறது திரும்ப வந்து தான் சாப்பிட்டோம். ஆக்சுவலி 2 நாள் நாங்கள் அது மாதிரி உமானந்தர் பார்க்கும்போது ஃப்ரூட் பவுல் தான் சாப்பிட்டோம். அந்த அப்படியே சாப்பாடுன்றது 2 நாளாக இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு நிலை தான் அங்கே இருந்தது. ஆனால் அதுக்காக பசிக்குதுன்னோ மயக்கம் வருதுன்னோ இல்லை. எனர்ஜி அவ்வளவு இருக்குது. அப்படியே உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம், அப்படியே உட்காந்துருக்கலாம். அதாவது எந்த அறிபறியும் இல்லாமல் போனோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த கோவில் ஒரு நாளில் பார்த்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா போகலாம். ஆக்சுவலி இது ஆன்லைனில் 1 வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே தரிசனம் புக் பண்ணியிருக்கணும். புக் பண்ணியிருந்தால் நம்ம போகலாம். போயிட்டு ஒரு நாளில் வர முடியுமா அப்படின்றது அன்னைக்கு நிலவரத்தை பொறுத்து தான். ஆனால் அந்த ஊரில் முழுசாக நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா 3 நாள் அங்கே தங்கலாம். நாங்கள் 2 நாளில் வந்துட்டோம். ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லையா, நான் கோவிலில் மீட் பண்ணோன்னா அவங்க சொன்னாங்க, அங்கே வந்து சுக்கரேஸ்வரர் பார்த்தோம். அவர் அவ்வளோ அழகு, இது மாதிரி இந்தந்த இடம் இருக்குது, நீங்கள் இதை பார்க்கலையா அதை பார்க்கலையான்னாரு. அது மாதிரி அஸ்ஸாம்லேயும் ஒரு பட்டு ஏதோ சில்க் வந்து அங்கேயுமே ஃபேமஸ்ஸு, நீங்கள் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலையா அப்படின்னாரு. அதுக்கெல்லாம் போகலை. ஏனோ தெரில, தசமகா வித்யா, காமாக்கியா அம்பாள், அது மாதிரி உமானந்தர், இதுதான் வந்து எங்களுக்கு மைண்டில் ஃபுல்லாக இருந்தது. அப்படின்றதுனால இந்த விஷயங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு வந்தோம். ரொம்ப அருமையான பயணம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தனியாக சுற்றுனது வேறு மாதிரி இருந்தது. நீங்களும் இதை அனுபவிங்க. ஒரே ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும் அப்படின்னா, அங்கே போகும்போது இரத்த சொந்தங்களோடு போகிறது நல்லதான். தெரிஞ்சோ தெரியாமலோ 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு போனேன், பையனை கூப்பிட்டு போகலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. ஏன்னா எனக்கு முதல்ல சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே
ஜென்ஸ் எல்லாம் அலௌடு இல்லைன்னு. அம்மா கிட்ட என்ன ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அப்படின்றத அங்கே போனதுக்கப்புறம் தான் உணர்ந்தோம். அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாருமே போகலாம், எல்லாரும் போய் அந்த தேவியை நம்ம வழிபட முடியும். என்னென்னா நம்ம மாதிரி உருவம் கிடையாது. அடுத்த வாட்டி போகும்போது அருணையும் கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இரத்த சொந்தங்களோட போக வேண்டிய திருக்கோவில் இந்த காமாட்சியாக தான் நான் அதை உணர்ந்தேன். உங்களுக்கும் அதே உணர்வு கிடைக்கட்டும். ஆனந்தம், பரமானந்தம்னு சொல்லணும். அம்பாள் அருள் எல்லாருக்கும் நிறைஞ்சிருக்கட்டும். ஒன்று அங்கே உள்ள கோயிலுக்குள்ளே இருக்கும்போது வாராகின்னு சொன்னதாக இருக்கட்டும், வாராகியோட நாமம் கேட்டதாக இருக்கட்டும், ஒன்று எனக்கு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அற்புதமான பயணம். நன்றி, வணக்கம்.